புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 50,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி அருகே இளைஞர்கள் சிலர் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது இளைஞர்கள் காவல்துறையினரை கண்டவுடன் தப்பிச் செல்ல முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்து சோதனை நடத்தினர். அப்போது அவர்களிடம் ரூபாய் 50,000 மதிப்புள்ள 700 கிராம் கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் எல்லையம்மன் நகரைச் சேர்ந்த தனுஷ், சின்னப்பேட்டையைச் சேர்ந்த கார்த்திக் ராஜ் மற்றும் செயின்ட் பால்பேட் பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து ரூபாய் 50,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 3 பேரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.